ஏய் ராதிகா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? பிச்சைக்காரனை போய் லவ் பண்றீங்கிற? அவர் ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாது. லட்சாதிபதிக்கும் கோடீஸ்வரிக்கும் பிறந்த ஒரே வாரிசு. அப்புறம் ஏன் கோவில் கோவிலா போய் பிச்சை எடுக்கிறான்? அம்மா அப்பாவோட வியாதி தீரணும்னா அந்தஸ்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அன்னக்காவடி மாதிரி பிச்சை எடுக்கணுமா? கொரங்காட்டி சித்தரு கோடாங்க அடிச்சு குறி சொன்னாராம். அவளை பாதுகாப்பா பாத்துக்க வேணும் உன்னை துணைக்கி அனுப்பிச்சா? பாம்பாட்டி மகிடி ஊதுற மாதிரி அவளை மயக்கி வச்சிருக்க. நான் எதுக்கு அவளை மயக்கிறேன்? எல்லாம் அந்த மச்சக்கால தான் மயக்க வச்சிருக்கான். மச்சக்கால மச்சக்கால மச்சக்கால, அந்த பேரை கேட்டாலே எனக்கு உச்சந்தலையெல்லாம் எரியுது. பச்சை தண்ணிய தலையில ஊத்துங்க, கூல் ஆயிடும். ஏய், நான் கிளம்புறேன். கபார், எங்க போற? பெத்தவங்க உசுர காப்பாத்துறதுக்கு பிச்சை எடுக்க துணிஞ்சாரு அந்த மச்சக்கால கிட்ட போறேன். அந்த அண்ணக்காவடி பையில நம்பி இந்த அண்ணனை விட்டுட்டு போறியாமா? ஆமா. உன் கல்யாணத்துக்காக என் கல்யாணத்தவே தள்ளி போட்டேன். ஆனா என்னையவே நீ தள்ளி விட்டுட்டு போற இல்ல? இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நம்ம நண்டு நடேசன் தான் சொன்னாரே. ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டேயாமா? ஆமா. உனக்கு தான் கல்யாண ராசியே கிடையாதே. அந்த காண்டுல நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்ட. அதான் பணத்தையும் பாசத்தையும் தேடி நான் அவர்கிட்ட போறேன். போறியா? ஏய், அவசரப்படாத ராதிகா, அவஸ்தப்படுவ. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. நிச்சயமா நல்லா இருப்பேன். அப்ப என் சொத்துல 500 1000 கூட தரமாட்டேன். 5 10 கூட தர வேண்டாம். அந்த மச்சக்கால உன்னையும் சேர்த்து பிச்சை எடுக்க வைப்பான். அவரே 5 நாள் தான் பிச்சை எடுப்பாரு. அப்புறம் என்ன லீவா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா ஆரோக்கியமா வீட்டுக்கு வந்துருவாங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆடி கார்ல வந்து இங்க இறங்குவோம். அப்படியே ஆடிட்டர் ஆதிகேசவன் ஆடி போயிடுவேன். ஏய், இப்ப என்னடி சொல்ற? போட்டு இருக்க சுடிதாரோட அப்படியே கிளம்புறேன்னு சொல்றேன். சூடு சொரணை இருந்தா சுடிதார கலட்டி வச்சுட்டு போ. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? தங்கச்சிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏய், சுடிதார கலட்டி வச்சுட்டு சுங்குடி சேலைய கட்டிட்டு போ சொல்றேன். ஹலோ பிரதர், இது ஏன் காசுல வாங்கின சுடிதார். நான் இப்படியே தான் போவேன். ஹலோ ஹலோ சிஸ்டர், போயிட்டாளா? இத பிடிங்க. தட்டி பார்த்தே கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சு, தூக்கி வளர்த்த ஏன் அன்பு தங்கச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு கோலமாச்சு. என்னடி முதலாளின்னு கூட பார்க்காம கைய வச்சுட்ட? நீ மட்டும் அன்னைக்கு கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சுதானே கை வச்ச. அதுக்கு இப்ப என்னடி பிரச்சனை? இப்பதான் என் பிரச்சனையே. இனிமே உன் தொங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்? இனிமே இது ஏன் வீடு. மரியாதையா வீட்டு பத்திரத்தெல்லாம் என் பேர்ல மாத்தி எழுது. மாத்தி எழுதலைன்னா கற்பழிப்பு கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கழித்திங்க வச்சிருவேன். ஓ, என்னடா அது ஒரு தடவை தொட்டதுக்கே வீட்டை எழுதி கேக்குறா? அப்ப இதான் மிச்சமா?